கை எச்சலாக இருக்கும் பொழுது மற்றொரு கையினாலும் தலையை சொரியக்கூடாது. 2 கைகளினாலும் தலையை சொரியக்கூடாது. அடிக்கடி தலைமுழுகல் ஆகாது. தலையில் தேய்த்து கொண்ட எண்ணெயை வழித்து உடம்பில் தேய்த்து கொள்ளலாகாது. நெய்யையும் தேனையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. வறுத்த எள்ளையும் பயரையும் வெல்லம் அல்லது சர்க்கரையோடு சேர்க்காமல் தனியே சாப்பிடக்கூடாது. எச்சில் கையுடன் வேதம் கூறக்கூடாது. எச்சிலுடன் அத்தியனம் செய்தாலும் செய்து வைத்தாலும் ஆயுள் குறையும், குழந்தையும் பிறக்காது. பகலிலும் சாயங்கால வேளையிலும் இரவிலும் தெற்கு முகமாக உட்கார்ந்து ஜலமலம் கழிக்க வேண்டும். எவரையும் அவமதிக்க கூடாது. விசேஷமாக வேதியனையும் அரசனையும் சர்ப்பத்தையும் அவமதிக்க கூடாது. எப்பொழுதும் எவரிடமும் பொய் சொல்லக்கூடாது. முக்கியமாக குருவிடம் பொய் சொல்லக்கூடாது.